நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அரண் அப்படிங்கிற ஒரு காரியம் நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பைபிள் சொல்லுகிறது, இக்கட்டு காலத்திலே அவர் அரணான கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 31:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீரே எனக்கு அரண் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் நமக்கு அரணாய் இருக்கிறார் அப்படிங்கிற காரியம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது, சத்துரு நமக்கு விரோதமாய் செயல்படும் போது ஆண்டவராகிய தேவன் அவன் கையிலிருந்து தப்புறதுக்கான பல வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாத்தான் அவன் பயங்கரமாய் கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனை விட சாத்தான் பெரிய ஆளு தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனிதனை விட சாத்தான் பெரிய ஆளு தான். அவனுக்கு வரங்கள் இருக்கிறது, அவனுக்கு வல்லமைகள் இருக்கிறது, அவன் நினைச்சா பல பேரை கொண்டு கொண்டிருக்கிறான், பல பேர் மேல அதிகாரம் செலுத்துகிறான். ஆனா ஆண்டவரை விட அவன் பெரியவன் கிடையாது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்க எடுத்து வைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் அவன் பெரியவன் கிடையாது. யாரெல்லாம் நம்புறீங்க? கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் மேல அவனால கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சாத்தான் பெரிய வல்லமை உள்ளவனா இருந்தாலும், பெரிய அதிகாரம் செலுத்துகிறவனா இருந்தாலும், பல பேருக்கு விரோதமாய் அவன் செயல்படும் போது அவைகள் கூடுமா இருந்தாலும், அவைகள் செயல்பட முடியும் என்றாலும், கடவுளை ஆராதிக்கிற, கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவன் எந்த உபத்திரமும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர் அரணா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பல ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிசாசு வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில ஐடியாக்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் ஆலோசனை பண்ணி யுத்தம் பண்ணு அப்படிங்கிற சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானோடு நீங்க எப்பவுமே எதிர்க்க முடியாது. சாத்தானோடு நீங்க எப்பவும் செயல்பட முடியாது. அவனுக்கு விரோதமாய் செயல்படுறதுக்கு சில ஐடியாக்களை கர்த்தர் கொடுக்கிறார். சில காரியங்களை நீங்க செய்யணும். அப்படிதான் எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கிற சில ஆயுதங்களும், இந்த நாகும் 2 எழுதப்பட்டிருக்கிற சில பாதுகாப்புகளும், இவைகள் சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாக 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 22வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் பல விதங்களில் எழும்பி வருகிறார். அவன் எழும்பி வர வர ஒவ்வொரு விதத்திலே தாவீது அவர்களை முறியடித்துக் கொண்டிருக்கிறார். இங்க கடைசியா ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு நடக்கக்கூடிய சம்பவம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமா வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நேரா போகாத, நீ முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபேசியர்ல அவனை அடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகூமிலே அவனிடத்திலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழியை கண்டுபிடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே ஆண்டவர் தாக்குகிறதுக்கான முயற்சிகளை கொடுக்கிறார். சில இடங்களிலே பதுங்குகிறதுக்கான முயற்சிகளையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, தாவீத பெலிஸ்தர்கள் எதிர்த்து வரும்போது தாவீது ஒரு அரணிப்பான இடத்துல போய் ஒளித்துக் கொள்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 23வது புத்தகம் 1 சாமுவேல் புத்தகம் 23 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்திலே ஒரு மலையில் தங்கியிருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுது, அரணான ஸ்தலங்களிலே தங்கி
இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 17 தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சவுல் தேடி வரும்போது தாவீது ஒரு அரணிப்பான இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இங்க பெலிஸ்தர் தேடி வரும்போது தாவீது அரணிப்பான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, சவுல் தாவீதை தேடும் போது அவன் ராஜாவல்ல. சோத்திரம், நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லேலூயா. அவன் ராஜாவல்ல, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா இந்த இடத்துல ஆமே பெலிஸ்தர்களை தேடும் போது அவன் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் 5வது அதிகாரம் 2 சாமுவேல் 5:3 நீங்கள் வாசித்தால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 வசனத்தை நீங்க வாசிங்க. தாவீதுக்கு என்னைக்கு அபிஷேகம் கொடுத்தாரோ அன்னையிலிருந்து சவுல் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். சவுலுக்கு பயந்து வனாந்தரத்திலே ஒரு அரணான பட்டணத்திலே ஒளித்தான். இவன் மேல அபிஷேகத்தை வச்சு 2வது மூப்பர்கள் சேர்ந்து இவனை ராஜாவாக்கின பிற்பாடு இவன் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆவிக்குரிய ரகசியங்களை புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒரு மனிதனை உயர்த்துற வரைக்கும் நீங்கள் கவனமா இருக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களிலும் இருந்து அவனை விடுவிச்ச உடனே அவன் வீட்டிலே தங்கி இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒளித்துக் கொள்ள வேண்டிய சில காலங்கள் உண்டு, மறைந்திருக்க வேண்டிய சில காலங்கள் உண்டு, எதிரியோடு யுத்தம் பண்ணுகிற சில காலங்கள் உண்டு. எதிரியோடு யுத்தம் பண்ணும் போது கூட அவனுக்கு விரோதமாய் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அறிவை உண்டாக்குகிற காலம் உண்டு. அதுக்கு தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் எப்படி போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி முசுக்கட்டை பூச்சி அந்த செடிகளுக்கு பின்னாடி இரு, சத்தம் கேட்கும் போது நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு ரொம்ப வெப்ராளம் கூடும். சோத்திரம், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வில் சரியா பயங்கர வெப்ராளம் கூடும், பயங்கர ஓட்டமா இருக்கும், பயங்கர உபவாசமா இருக்கும், பயங்கர ஜெபமா இருக்கும். கடைசியில பார்த்தா ஒரு 2 மாசம் தாண்டி ஜெபமும் இருக்காது, உபவாசம் இருக்காது, சர்ச்சுக்கே வராது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. நீங்க எதிரியை நல்லா அடையாளம் கண்டுபிடிக்கணும். எதிரியினுடைய செயல்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்லுகிறது, அவனை மறைந்திருந்து தாக்குகிற நேரங்களில மறைந்திருந்து தாக்குங்க. அவனிடத்திலிருந்து தப்புறதுக்கான வழியை உண்டு பண்ணுகிற நேரத்தில் நீங்கள் தப்பிக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 3வது வசனம் சொல்லுது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் தேசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றங்கரையில் ஒளித்து கொண்டிரு. பெரிய தீர்க்கதரிசனம் சொன்னா இந்த தேசத்துல 3 மாதமும் 3 வருஷம் 6 மாதமும் மழை பெய்யாது அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னா நீ ஒளிச்சிக்கோ. 2வது சாரிபாத் வீட்டுக்கு ஒளிச்சிக்கோ. 18வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அநேக நாள் சென்ற பின்பு 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை அரணிலே வைக்க விரும்புகிறார், பாதுகாப்புக்குள் வைக்க விரும்புகிறார். அப்படி பாதுகாப்பாக வைக்க விரும்புகிற நாட்கள் நீங்க தோல்வியின் நாட்கள் அல்ல, அந்த நாட்கள் நீங்கள் உருவாக்கப்படுகிற நாட்கள். நம்பினா கை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்பினா மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க தோற்று போனேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்னோட ஊழியத்தில் நான் பல நாட்கள் பார்த்துருக்கேன். எனக்கு எதிராக வந்த பல மனிதர்களை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு பேசாம இருப்பான். நாட்கள் போகும், நேரங்கள் போகும், வருஷங்கள் போகும், எல்லாம் உருண்டு போகும். ஆனா ஒரு நாள் நான் அதை திரும்பி பார்க்கும்போது யோசிப்பேன், ஆண்டவர் ஏன் என்ன காத்திருக்க சொன்னார்ன்ட்டு. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கல சத்தமா. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எழும்பி வரும்போது, போராட்டங்கள் எல்லாம் எழும்பி வரும்போது, உங்களை சுற்றி நெருக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே பல நிறையங்களை கேட்பீங்க. கடவுள் ஒருத்தர்
ஒருத்தர் இருக்கிறாரா, என்னை அழைச்சாரா, என்னை தேடுகிறாரா, அல்லது எனக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டா, என் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா, என்னை கவனிக்கிறார் என்கிற சந்தேகம் கூட வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வந்தாலும் ஒளித்து கொன்று, என்ன வந்தாலும் மறைந்து கொன்று உன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வரும். நம்புறவங்க மாத்திரம் ஐயா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒளித்திருந்த எலியா 18வது வருஷத்தில் எழும்பி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிற வரைக்கும் அவன் ஓய்ந்து போகவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அரணுக்குள்ளே ஒளித்திருந்து காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து பெலிஸ்தர்கள் மேலே பாயுங்கள். அதே 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த தாவீது எழும்பி போகிறான். அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு அந்த பெலிஸ்தர்களை துரத்துகிறார். 25 சொல்லுகிறது, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லாம் மட்டும் முறியடித்தான். அல்லேலூயா. ஐயோ ஏத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் கடவுள் கொடுக்கிற பெரிய டெக்னிக். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அரணுக்குள்ளே ஒளித்திருங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது நீதிமொழிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 10வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு ஏது அரண் அப்படிங்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 10வது அதிகாரம் 29 சொல்லுது, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அரண் எங்க உண்டா இருக்கு தெரியுமா? தேவனுடைய வழிகளிலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுளுடைய வழியில தான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த வழி சில நேரங்களில் செங்கடலா இருக்கும், அந்த வழி சில நேரங்களில் யோர்தானா இருக்கும், அந்த வழி சில நேரங்களில் வனாந்தரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேனே, செங்கடல்ல நின்னுட்டு அவன் இந்த பக்கத்துல நின்னுட்டு மறுகரையை பார்க்க முடியுமா? முடியாது. கன்னியாகுமரி கடல்ல நின்று இலங்கையை பார்க்க முடியுமா? முடியாது. அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க. அவ்வளவு தூரமும் கடல் வழியா பல லட்சம் மக்கள் நடந்து போகிறாங்க. பல லட்சம் மக்கள் போயிட்டு இருக்கும்போது பக்கமும் தண்ணி அவர்களை சூழ்ந்து நிற்கிறது. இவங்க எந்த தைரியத்துல போனார்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, கரை புரண்டு ஓடுகிறது, அதுவும் 2ஆய் பிளந்து மேல் பக்கம் குவியலா நிற்கிறது. என்ன தைரியத்தினால லட்சக்கணக்கான ஜனங்கள் உள்ள போனார்கள்? அவர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒரே ஒரு தைரியம், எங்களுக்கு முன்னாடி எங்க ஆண்டவர் போனார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுளுடைய வழி சில நேரங்களில் உங்களுக்கு வனாந்தரம் போல் தெரியும். கடவுளுடைய வழி சில நேரங்களில் செங்கடல் போல் தெரியும். கடவுளுடைய வழி சில நேரங்களில் யோர்தான் போல் தெரியும். ஆனா அந்த வழியில தான் கடவுள் இருப்பார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு உங்களை எந்த வழியில் நடத்துறாரோ, இயேசு உங்களை எந்த பாதையில கொண்டு போறாரோ, அதே பாதையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதையே அரணா இருக்கும். எரேமியா புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 6:16 சொல்லுது, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் சொல்றாரு, வழியில நின்று இந்த வழி எங்க போகும், இந்த பாதை எங்க செல்லும் என்பதை கேட்டு விசாரிச்சு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அப்படி ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா நீங்க போற பாதை சரியில்லை. உங்க இருதயத்தின் ஆழத்துல சந்தோஷம் இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க சரியான பாதையில போல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க பண்ற காரியத்துல ஒரு ஆண்டவருடைய ஆமென் வழி நடத்துதல் இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க சரியான பாதையில போகல. நீங்க எங்கேயோ தப்பான ட்ராக்குக்கு நீங்க மாறி இருக்கீங்க. அல்லேலூயா. கேரளாவில் ஒரு சகோதரி இருந்தா, அவள் ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓடுவாள். அவன் ஓடுகிற அந்த மகள் ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வந்துச்சு. ஓட்டம் முடிஞ்சு அவள் ஃபர்ஸ்ட் வந்தா. அவன் எல்லாரும் அவளை கோப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீ சரியான ட்ராக்ல தான் ஓடி வந்தியா? அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி சொன்னாலாம், இல்லை நான் ட்ராக் மாதிரி ஓடுனேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஓடிட்டே இருக்கும்போது பக்கத்து ட்ராக்ல உள்ள புகுந்து அங்க ஆள் வராதனால முன்னாடி போயிட்டா. போன உடனே கோப்பையை வாங்கி அவங்க பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு கோப்பை தர முடியாது, உன்னுடைய ட்ராக் சரியில்லை. அல்லேலூயா. நீங்க என்னவும் ஜெபம் பண்ணலாம், துள்ளலாம், குதிக்கலாம். ஆனா நீங்க சரியான பாதையில போகலன்னா கண்டிப்பா நீங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து கிரீடங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க பாதை சரியா இருக்கா? நல்லா தான் ஓடுவோம், நல்லா தான் ஜெபம் பண்ணுவோம், நல்லா தான் ஆராதிப்போம், நல்லா தான் சர்ச்சு வருகிறோம். ஆனா ஏதோ ஒரு நாள்ல திடீரென்று ட்ராக் மாறுகிற சில அனுபவங்கள், ட்ராக் மாறுகிற சில மனிதர்கள், ட்ராக் மாறுகிற சில விசுவாசங்கள், ட்ராக் மாறுகிற சில போதனைகள் உள்ள வர்றதுனால பரிசுத்தத்தை
விட்டுட்டு ரட்சிப்பை விட்டுட்டு விசுவாசத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேரா ஓடாம தன்னுடைய கால்களை மாத்தி ஓடுகிற பலர் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை, தேவ ராஜ்யத்துக்குள்ள போவதுமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார். 2 பேதுரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 பேதுரு புத்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 2வது அதிகாரம் அதிலே 14-15 நீங்கள் வாசித்தா 14 பின்பகுதி சொல்லுகிறது, பொருளாசையில் பழகின இருதயமுள்ள சாபத்தின் பிள்ளைகள். 15 சொல்லுகிறது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, செம்மையான வழியை விட்டுட்டு போனான். அப்ப அது வரைக்கும் அவன் செம்மையா தான் போயிருக்கான். மேல சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களை குறித்தும் அது வரைக்கும் செம்மையா தான் போயிருக்கிறாங்க. ஆனா காலங்கள் போக போக செம்மைகள் மாறுது. அல்லேலூயா. சிலருக்கு வசதி வந்த உடனே செம்மை மாறுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொருள் பணம் வந்த உடனே செம்மை மாறுது. அது வரைக்கும் ஒரே ஜெபம் விசுவாசம், எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம், எங்க பண்ணாலும் பைபிள் வாசித்து தான் போவோம், எதை பண்ணினாலும் ஆண்டவரை தான் கும்பிட்டுட்டு போவோம். ஆனா காலங்கள் மாற மாற நம்முடைய ஜெபம் போகுது, ஆராதனை போகுது, துதி போகுது. பணமும் பொருளும் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது, வழி தப்பி போக ஆரம்பிக்கிறோம். கடவுள் சொல்லுகிறா, நம்முடைய பாதை சரியில்லைன்னா ஆண்டவர் நம்மை சரியான வழியில கொண்டு போக மாட்டார். நம்முடைய பாதை சரியில்லைன்னா சரியான இடத்துல போய் சேர மாட்டோம். அதனால பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்க பாதை சரியாகணும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரியான பாதையில போறவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழி அவர்களுக்கு அரண். அது வனாந்தரம் வரட்டும், அது எரிகோ வரட்டும், அது செங்கடல் வரட்டும், அது யோர்தான் வரட்டும், என்ன வந்தாலும் என் ஆண்டவர் முன்னாடி போவா. அவ்வளவையும் பிளந்து அதன் வழியா நான் நடந்து செல்வேன். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைதட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்ல கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்க எந்த பாதையில கொண்டு வராரோ அதே பாதையில போங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களை கையை பிடிச்சீங்களா? கையை பிடிச்சீங்களா? இயேசு உங்களை எங்க கூட்டிட்டு போறாரோ கண்ணை மூடிட்டு போங்க. அம்மா மாதிரி பிடிக்கலையே, பின்னாடி கையை பிடிச்சீங்களா? பிடிங்க. பிரைஸ்லாம் பிடிச்சிட்டு தூங்குறவங்க எழுப்பி விட்டுட்டு ஒண்ணு சொல்லுங்க, இயேசு கொண்டு போற பாதையில உங்களுக்கு சமாதானம், இயேசு கொண்டு போற பாதையில உங்களுக்கு சந்தோஷம், இயேசு கொண்டு போற பாதையில உங்களுக்கு நிம்மதி. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை அசைச்சிட்டு ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம், வழி. வழியை நீங்கள் காவல் பண்ணுங்கள். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, அரணை காத்துக்குள், 2வது வழியை காவல் பண்ணு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசு வருகிற வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிசாசை மேற்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி அவன் வீட்டுக்குள்ள வர்றான், எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றான், எப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்றான், எப்படி உங்க குடும்பத்துல வர்றான், எப்படி சபைக்கு வர்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க கரெக்டா அவனை மேற்கொள்வதற்கான வழிமுறை உண்டு. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்றுக்கே ஒரு பாப்பாவை கூட்டு வந்தாங்க. அவங்க ஒரே பிசாசு போராட்டம். அவன் சகோதரி இருந்தா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இட்டு ஜெபம் பண்ணோம். அது சொல்லுது, இவ ஏன் பிரைஸ் வாங்கினா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா? அதனால நான் ஒரு ஆளை வச்சு உள்ள அனுப்பி விட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்பதான் நாங்க வீட்டுல போய் யோசிச்சோம், நம்ம பிள்ளைகள் எல்லாம் படுமுட்டாளா இருக்க காரணமே இதுதான் போல இருக்கு. நல்லா போறவன் திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டா, நல்லா போறவன் திடீர்னு படிக்க மாட்டா. நான் அம்மா வீட்டுல போய் யோசிச்சு, ஓ நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க, அதனால ஒரு 5 வருஷம் இங்க இருக்கணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா சிலரை விடுவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த பிரைஸ் வாங்கின ஒரு காரணத்தினால சாத்தா உள்ள போய் பிள்ளைய பாட்டி கடைசியில 8:45 9 நாங்க போயிட்டு போகும்போது 10 மணி. அல்லேலூயா. உள்ள புகுந்துட்டான். பிசாசு எப்படி வர்றா அப்படிங்கிற வாசலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அதை அடைச்சிடலாம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லனா உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த வாசல் வழியா உள்ள புகுந்துகிட்டே இருப்பான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 25வது வசனத்தை நீங்கள் வாசித்தா 25 இருந்து சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் தரீங்க பைபிளை தரீங்க. 25 இருந்து நானே வேகமாய் வாசிக்கிறேன். மனுஷன் நித்திரை பண்ணுகை அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைய
விதைத்து விட்டு போனா பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்கார அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் களைகள் பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். பைபிள்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணும்போது சத்துரு வந்து களைகளை விதைத்துட்டு போட்டா. அவன் கோதுமைகளுக்குள்ளே அவன் விதைக்கப்பட்டது கோதுமை, ஆனா வளர 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 களையும் வருது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என் பிள்ளை சின்ன வயசுல சூப்பர்யா, அல்லேலூயா, இருக்கட்டும், நல்லது. என் பிள்ளை பிறந்த உடனே அல்லேலூயா சொல்லுது, சூப்பர், அல்லேலூயா. என் பிள்ளை கைதட்டுது, சூப்பர். என் பிள்ளை பாட்டு பாடுது, ஐயோ சூப்பர். 15 வயசு ஆன பிறகுதான் இவனுக்கு ரூபம் வெளியே தெரியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா உள்ள விதைக்கப்பட்ட களைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முளைக்கும். அப்புறமா கோயிலுக்கு வர நிறுத்துவான், ஆராதனை நிறுத்துவான், ஜெபம் நிறுத்துவான், தேவனை தேடுவன் நிறுத்தான், மொத்தமா நிறுத்திட்டான். ஏன்னா உள்ள எவனோ களைய விதைச்சிட்டு போயிட்டான். அப்ப இந்த களைய விதைக்கும் போது நாம எல்லாரும் சும்மா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவன் எப்படி களை வந்ததுன்னு நமக்கு தெரியல. நல்லா தானே ஜெபம் பண்ணா, நல்லா தானே கை தட்டினா, நல்லா தானே பாட்டு பாடினா, நல்லா தானே ஆராதனைக்கு வந்தா, இப்ப ஏன் வரல? எங்க விதைக்கப்பட்டோம்? அல்லேலூயா. வழியை அநேக நேரங்களில் அடைக்க மறந்ததுனால பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை தேடாமல் போகிறார்கள். வாலிப நாட்கள் கடவுளை தேடாமல் போகிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை புறந்தள்ள ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, மனிதன் நித்திரை பண்ணும்போது. அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நல்ல கையை அசைச்சிட்டு நாங்க இங்க தான் இருக்கோம்னு காட்டுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனுஷன் தூங்கும் போதுதான் பிரச்சனை. ஒரு சபா தூங்கும் போது, ஒரு அப்பா அம்மா தூங்கும் போது, ஒரு விசுவாசி தூங்கும் போது, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தூங்கும் போது, ஆண்டவரை தேடி வந்த ஒரு மனிதன் தூங்கும் போதுதான் பிசாசு உள்ள வர்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால நாங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்போம்னு சொல்லாதீங்க, நீங்க தூங்குங்க. அல்லேலூயா, சோத்திரம். நம்முடைய சரீர தூக்கத்தை சொல்லல, ஆவிக்குரிய தூக்கத்தை சொல்றாரு. மனிதர்கள் ஜெபம் பண்ண மறக்கும் போது, பைபிள் வாசிக்க மறக்கும் போது, தேவனை தேட வரும்போது, அவர்கள் தேவனை மறக்கும் போது அவர்கள் தூங்குகிறார்கள். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. இப்ப நீங்க தூங்குங்களா இல்லையானு அவங்கள செக் பண்றேன். இங்கே தான் இருப்பீங்க, ஆந்த கண்ணு மாதிரி முழிக்கும். அல்லேலூயா. கண்ணு ஆந்த கண்ணு மாதிரி இருக்கும். ஆனா நாம மார்த்தாண்டத்துல நிற்போம். அல்லேலூயா. நாம அப்படியே எங்க நிற்போம்? வாரவளையில நிற்போம், நம்ம அப்படியே மலைவளையில நிற்போம். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தூங்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா, சத்தமா, அல்லேலூயா. பல பேர் தூங்காம இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு அல்லேலூயா சொல்லணும். சரியா? ஒரு முறை கூட சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எழும்புறது மாதிரி ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் தூங்க ஆரம்பிக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்வில தூங்க ஆரம்பிக்கும் போது, சபைக்கு வர்றது, ஜெபம் பண்றது, ஒண்ணுமே இல்ல, ஆராதனை இல்ல, வீட்டுல ஜெபம் இல்ல, பைபிள் இல்ல, வீட்டுல வேத வாசிப்பு இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைகளை கொண்டு வரல. சின்ன வயசுல கை தூக்கினா ரைட்டு, டாட்டா காட்டினா ரைட்டு. 5 வயசு ஆன உடனே சண்டே ஸ்கூலுக்கு வரல, அவனை பிடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு போய் கறியும் மீன் வச்சு சிக்கனையும் பொரிச்சு கொடுத்து அவன் தின்னு கொரட்டா விட்டுட்டு வளர்ந்துட்டு இருக்கான். அல்லேலூயா. தொப்பையோடு வளரியான் இவன். ஜெபம் பண்ணி ஆராதிக்க வேண்டிய பிள்ளை இப்ப வீட்டுல தொப்பையோட மல்லாந்து கிடக்குது. இங்க கூட்டம் நடக்குது, ஆனா நாம வீட்டுல பிள்ளை அப்படியே மல்லாந்து செல்லுல கேம், அதே சூப்பரா கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா? அப்படி எப்படின்னு தெரியல, இப்படி வளைச்சு ஆடானும். அல்லேலூயா. நம்ம பார்த்துட்டு பேசாம இருக்கோம். நீ இருந்து விளையாடு, நான் மட்டும் சர்ச்சைக்கு போறேன், ஒரு நாளும் உருப்படாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. பைபிள் சொல்லுது, ஜெபம் நாம படுத்தானா அவனை எழுப்பி அடிச்சு எழுப்பி ஜெபம் வைங்க. பைபிள் படிக்காம படுத்தானா அவனை அடிச்சு எழுப்பி அவனை படிக்க வைங்க. அவன் 2 வயசாகலாம், 10 வயசாகலாம், 15 வயசாகலாம். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் பிள்ளையை சிக்ஷை பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தை அது. இல்லைன்னா நீங்க தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். வாசலை அடைக்காம விட்டது நீங்க தான், தடை செய்யாமல் விட்டது நீங்க, சாத்தானை உள்ள கொண்டு வந்தது நீங்க தான். விட்டுட்டு கடைசியில் ஆண்டவரே நோ. ஆண்டவர் சொல்வாரு, உன் கையில தந்த பிள்ளை நீ என்ன செஞ்சா? ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்தா? ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன செய்தா? ஆண்டவருடைய சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்தா? இப்ப வளர்ந்து நிக்கி களை மேல வளர்ந்து நிக்கி. இப்ப சொல்றா, இயேசு வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், ஆட்டுக்குட்டி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பைபிள் சொல்லுது, நித்திரை பண்ணும்போது சாத்தான் உள்ள வருகிறார். ஒரு அப்பாவும் அம்மாவும் ஜெபத்தை மறந்தா, ஒரு அப்பாவும் அம்மாவும் சபையை மறந்தா, ஒரு அப்பா அம்மாவும் ஆண்டவரை தேடுவதை மறந்தா, பிள்ளை மேல சாத்தான் கை வைப்பான். அல்லேலூயா.
புரிஞ்சவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல, அவன் பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவனை கவனம் பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற ஆள் இருக்காது. அதனால ஈஸியா புகுந்து உங்க பிள்ளைகளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திர கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அவன் தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டிய அவன் பொறுப்பு நமக்கு உண்டு. 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே 11வது அதிகாரத்தை திருப்புங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 11வது அதிகாரம், அதிலே 1-2 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஒரு பெரிய தூக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம். 2 சாமுவேல் 11:1-2 திருப்பிக் கொள்ளுங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினா. தாவீதோ எருசலேமில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள்ல தொடங்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு? ராஜாக்கள் இருக்கா உங்க பைபிள்ல? சொல்லுங்களேன், சொல்லுங்க. என்ன எழுதியிருக்கு? ராஜாக்கள் தூங்குகிற காலம் வந்தபோது தாவீது அப்படின்னு தானே இருக்கு. அல்லேலூயா. பல பேருக்கு அப்படிதான் இருக்கு போலுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதுடைய பைபிள் அப்படித்தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம போல மத்தியானம் கொஞ்சம் தூங்குவார் போல இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயோ ஏத்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவீது பல சங்கீதத்தில் எழுதி இருக்கிறார், இரவெல்லாம் உம்மை துதிக்கிறேன், ஆமை இரவிலும் என் ஆத்மா உண்மையே தோடுகிறது அப்படின்னு நீங்க அவன் எழுதியிருக்கிறத பாத்துறீங்க. அப்படி எழுதினதுனால ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணி பகல்ல உறக்க வருது. அல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குனதுல ஒரு பிரச்சனை இல்லை. அவனை வாழ்த்துக்கள். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தாமே ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகும்போது, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம் வந்தபோது பைபிள் எழுதப்பட்டிருக்கு, ராஜா வீட்டிலே இருந்து விட்டா. வீட்டில இருந்து யுத்தத்தை குறித்து நினைக்காம அவன் மத்தியானம் தூங்கிட்டு எழும்பி ஆண்டவரை ஆராதிக்காம அவன் பைபிள் சொல்லுது அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டான். அல்லேலூயா. அங்க போய் சும்மாவே இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போயிருந்தா கூட தப்பிச்சிருப்பான். ஆனா மேல போய் உலாத்துதல், வாக்கிங் நடக்கும் எங்க மேல. ஆமா, இங்க ஏற்கனவே யுத்தத்துக்கு போகாத ஒரு குற்றம் இருக்கிறது, 2வது துதிக்காத குற்றம் இருக்கிறது. இந்த 2ம் இல்லாததுனால சைத்தான் உள்ள புகுந்துட்டான். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இதுக்கு அப்புறமா என்ன நடந்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னையில இருந்து இவனுக்கு தோல்வி, வேதனை, கஷ்டம், பிள்ளைகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில நிம்மதி இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாத அருவருப்புகள் குடும்பங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இவன் ஜெபத்தை மறந்து, ஆண்டவரை மறந்து யுத்தத்துக்கு போகாம செஞ்சதுனால. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜா யுத்தத்துக்கு போகணும், யுத்தத்தின் காரியங்களை செய்யணும், இது கடவுளுடைய வேலை, அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது. ஆனா இந்த கடமையை செய்யாத ஒரே காரணத்தினால இவன் விழுந்து போக ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆமே. பிசாசு எப்ப கிரியை செய்வான் தெரியுமா? ஆமே, நீங்கள் கடமையை மறக்கும் போது. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கடமையை நீங்கள் மறக்கும் போது. பிடிக்க மாட்டீங்க பின்னாடி அம்மா, உங்கள் கடமையை நீங்கள் மறக்கும் போது வந்திருக்கீங்களா? எப்படிங்க? ஆமே, கடமையை நீங்கள் மறக்கும் போது உங்க வீட்டை சாத்தான் தட்டிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடமை, கடவுள் நமக்கு பல கடமை தந்திருக்கிறார். இவருக்கு யுத்தத்தை செய்ய வேண்டிய கடமை உண்டு. இஸ்ரவேலை காப்பதற்கான தலைமை. இவன் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? காத்திருந்து ஜெபம் பண்ணியிருக்கணும், யுத்தத்திற்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கணும். ஆனா இவர் ஜாலி கொண்டாடாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? கையை உயர்ச்சி. உப்பரிக்கையில டூயட் பாடாரு. டூயட் பாடி அவுட் ஆனாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க எப்ப தெரியுமா டூயட் பாடுவீங்க? உங்க கடமையை மறக்கும் போது. அல்லேலூயா. ஆமே. கணவன் மனைவியை மறக்கும் போது, மனைவி கணவனை மறக்கும் போது எங்கேயோ டூயட் நடக்கு. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மாவுக்கு, குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்பா செய்யணும். ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் செய்யணும், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்யணும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரே க்ளோரி 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 ஜெபம் ஜெபம். கடவுள் அங்கீகரிக்க மாட்டா. புருஷன் இங்க பட்டினியில் அவ தாகத்துல கடந்து சாக கிடக்கா, இவர் இங்க நல்ல ஜெபம் நடக்குது. நோ, இல்ல. அல்லேலூயா. அவனை முதல்ல எழுப்பி விடு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சில வீட்டுல புருஷனும் மனைவியும் பேசி பல மாசம் ஆச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பேசாம வந்திருந்தீங்கன்னா வீட்டுல போன உடனே நீங்க பேசணும். ஏன்னா சாத்தா உங்களுக்கு உள்ளாடி ஏற்கனவே வந்துட்டான். அல்லேலூயா. ஐயா உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் புத்தகம்
புஸ்தகத்திலே ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று சொல்றாரு. ஆமே, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே ஆமே 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும். இது யாருக்கு எழுதி இருக்கிறாரு? விசுவாசிக்கு. விசுவாசிக்கு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? புருஷனும் மனைவியும் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும், சண்டை போட்டு பிரியணும்னா அமே 2 காரியத்துல தான் பிரியணுமா. 1 உபவாசம், 2வது ஜெபம். அல்லேலூயா. இந்த 2க்கு மட்டும்தான், இந்த 2 காரியத்துக்கு மட்டும்தான் நீங்க பிரியணுமா. உபவாச கூட்டத்துக்கு வந்தா பிரியலாம், அவன் ஜெபம் பண்ண நினைச்சா பிரியலாம். இது இல்லாம வேற எதுலையும் பிரிஞ்சிங்கன்னா இவன் உள்ள வருவான். மிஸ்டர் உள்ள வந்து உங்க 2 பேரையும் மொத்தமா பிரிச்சு விட்டுருவான். அப்புறமா நான் சொன்ன மாதிரி டூயட் இவர் ஒன்று பாடுவார், அவர் ஒன்று பாடுவார். அல்லேலூயா. அப்புறம் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் உண்டு. சாத்தான் கலைகளை விதிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமே, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீங்களா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீங்களா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீங்களா? சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆமே, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை கொண்டு நேர முதியோர் இல்லத்துல விட்டுட்டு பேசாம மாசம் மாசம் பைசா கொடுத்து விட்டுட்டுலாம். அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை சின்ன வயசுல கொண்டு முதியோர் அநாத இல்லத்துல விட்டுருந்தா இன்னைக்கு நீ விடுவியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீ யோசிப்பியா? இப்ப பணம் வந்து, பொருள் வந்து, படிப்பு வந்து, அந்தஸ்து வந்து, பிரஸ்டீஜ் வந்துச்சு. ஆமே, உனக்கு உலகத்துல பெரிய மதிப்பு. இந்த மதிப்பை எல்லாம் உங்க அப்பா அம்மாவுடைய கண்ணீர்ல வந்தது என்பதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க மூட்டை சுமந்து அவங்களுடைய ரத்தம் சிந்தி அந்த மதிப்பு என்பதை ஒரு நாளும் பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. நாம இன்னைக்கு மேன்மை அடைஞ்சிருக்கிறோம், இன்னும் உயர்த்தப்படுகிறோம்னா என்னைக்கோ எங்க அப்பா அம்மாவும் தூங்காம இருந்து எனக்காக பண்ணின ஜெபம், எனக்காக பண்ணின உழைப்பு, எனக்காக பண்ணின ரத்தம், அதுதான் இன்னைக்கு என்ன உயர்ச்சி இருக்கிறது. அதனுடைய காரணத்தை கரைஞ்சு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. செய்யாத போதுதான் பிசாசு உள்ள வர்றா, சாத்தான் உள்ள வர்றா, குடும்பங்களை சீரழிக்கிறா. அவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க கடமை என்னையோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. மனைவியை கவனிக்க வேண்டியது உங்க கடமை, புருஷனுக்கு செய்ய வேண்டியது உங்க கடமை, பெற்றோர்களை கவனிக்க வேண்டியது கடமை, அவன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கடமை. இந்த கடமையை மறந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் உப்பரிக்கையில தான் ஏறுவான், அவன் சுத்தி நடப்பான், அவனுக்கு அவன் ஆசீர்வாதங்கள் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறா, அவன் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு சபைனா சபைக்கு வர்றது உங்க கடமை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொடுக்கிறது உங்க கடமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆலயத்துல ஜெபம் பண்ணது உங்களுக்கு கடமை. ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கர்த்தர் எனக்கு தரட்டும், பானத்தை பொத்து கொண்டு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலகணிகள் திறக்கட்டும், ஜெபத்தை பார்த்துக்கிடும். எங்க திறக்கும்? அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் வர்றதில்லை, ஒன்னும் ஜெபம் பண்றது இல்லை. ஆனா எனக்கு வர கிழிச்சு இறங்குவாருன்னு ஒன்னும் கிழிக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, ஆமே, வாசலை அடைச்சிருங்க, வாசலை அடைச்சிருங்க. சாத்தான் எப்படி எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வர்றானோ அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவன் உள்ள காலடி வைக்க மாட்டான். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. தேங்க் யூ ஃபாதர். அநேக நேரங்களிலே சாத்தானுக்கு நாம வழியை விட்டு கொடுக்கிறோம், பிசாசுக்கு வழியை விட்டு கொடுக்கிறோம். இல்ல, இன்னைக்கு நாம சொல்ல போறோம், இல்ல இல்ல இல்ல, அவன் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் ஐடியா கொடுக்க மாட்டேன், நான் அவனை விட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, தூங்குங்கிற போது ஆவிக்குரிய நேரங்கள் அநேக நேரங்கள் நாம் தூங்குகிறோம். கடவுளை அநேக நேரங்களை ஜெபத்தில் நம்ம ஆராதனை மறந்து போகிறோம். ஆமே, ஜெபம் பண்ணாத ஆராதனையினால, ஆமே, பைபிள் வாசிக்காததுனால, அநேக நேரங்களில் நாம எல்லாத்தையும் மறக்கிறதுனால சாத்தான் ஈஸியா நம்ம மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அநேக மனிதர்களை எப்ப தெரியுமா சாத்தான் பிடிக்க ஆரம்பிக்கிறான்? அவங்க ஜெபத்தை மறக்க ஆரம்பிக்கும் போது, சத்தியத்தை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை தேடாமல் போகும்போது பிசாசு உள்ள வந்து அவங்க குடும்பத்தை சீரழிக்கிறான். பைபிள் நமக்கு சொல்லுகிறது, பிரிவினைகளை கொண்டு வந்து, வேதனைகளை கொண்டு வந்து, செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாதபடிக்கு ஆண்டவர் நார்மலா கர்த்தர் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஸ்திரீக்கு, ஒரு புருஷனுக்கு, ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெற்றோருக்கு என்னெல்லாம் கடமைகளை கடவுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த கடமையை செய்ய விடாதபடிக்கு சாத்தான் அநேக நேரங்களில் மனிதர்களை ஏவுகிறான். அதுக்கு நாமும் அநேக நேரம் வழிவிட்டு கொடுக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்க முடியும், நம்முடைய வீட்டை இல்லாமல் ஆக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை சீரழிக்க முடியாது சாத்தான் வருகிறான். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. நீங்க எந்த இடத்துல அவனுக்கு இடம் கொடுத்தீங்களோ அந்த இடத்தை விட்டு அவனை விரட்டுங்க. ஹல்லேலூயா. எந்த வழி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்தை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த இடத்தை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனிதன் தூங்க
தூங்க ஆரம்பிக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்வில மனிதன் தூங்க ஆரம்பிக்கும் போது, ஜெபத்தை மறந்து தூங்க ஆரம்பிக்கும் போது, பரிசுத்தத்தை மறந்து போகும்போது, விசுவாசத்தை இழந்து போகும்போது, அவனுடைய வாழ்க்கையில சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவன் சாத்தான் தாறுமாறாய் மாக்க ஆரம்பிக்கிறார். நல்ல ஆராதிச்சவன் தான் தாவீது, நல்ல ஜெபம் பண்ணவன் தான் தாவீது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் தான் தாவீது. ஆனா அவன் செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறினதுனால அவனை சாத்தான் அந்த இடத்துல விழத்தள்ள ஆரம்பித்தான். அவனுக்குள் பாவத்தை கொண்டு வர ஆரம்பித்தான். பாவத்தினால இன்னொரு பாவத்தை செய்ய ஆரம்பிச்சா. அவன் பாவத்தின் மேல பாவம் வந்து சாபத்தை உண்டாக்குனது. சாபத்தினால குடும்பம் சீரழிந்தது. அவனுடைய ராஜ்யத்திலே துன்பம் வந்தது. அவனுக்கு வேதனையும் கஷ்டம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், திருச்சபையே, தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புகிற தேவ ஜனமே, இயேசு உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறார், இவ்வளவு நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை உள்ள விடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை, சபைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நாம கடமைகளை மறந்திருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு கடவுள் என்ன கடமை கொடுத்திருக்கிறார்? உங்களுக்காக, தேசத்திற்காக, திருச்சபைக்காக, ஜனங்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கடமைகள் உங்க மேல உண்டு. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய கடமை உண்டு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை உண்டு. தேவனுடைய சமூகத்தில் தேட வேண்டிய கடமைகள் உண்டு. எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா நாம கடமையை விட்டு விலகும் போது தான் சாத்தான் உள்ள வந்து நம்மை கெடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் இயேசுவை உயர்த்த ஆரம்பிங்க. வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அம்மா, அரண் கர்த்தருடைய வழி மாத்திரம் தான். இயேசுவின் பாதையில நீங்க என்னைக்கு போனாலும் உங்களுக்கு அரண் உண்டு. உங்க பாதை மாற ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய ட்ராக் மாற ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா சாத்தானுடைய வழியில போக ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தர் உங்க வேலை இருக்கிற அரணை எடுத்துருவா. நீங்களே போய் சில காரியங்களை முட்டிட்டு வேதனையோடு கஷ்டத்தோடு நிற்பீங்க. அதனால அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வந்தாலும் தேவனுடைய வழியை விட்டு மாறிடாதீங்க. கர்த்தருடைய வழி உங்களுக்கு அரணா இருக்கிறது. கர்த்தருடைய வழி உங்களுக்கு அரணா இருக்கிறது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அரண்ல இருந்தா, ராஜாவாய் மாறின போது அரண்ல இருந்தா. ஏனென்றா என் தேவன் என்னுடைய சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான அம்மா, ஐயா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. பல நேரங்களில் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது அவசியம். அந்த காத்திருக்கிற நேரங்கள் நீங்க தோற்று போன காலம் அல்ல. அந்த காத்திருக்கிற நேரம் நீங்கள் உருவாக்கப்படுகிற காலம். அந்த காத்திருக்கிற நேரங்கள் நீங்கள் அவமானப்படுகிற நேரம் அல்ல. அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்த களங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காலம். ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் எலியாவை வெளியே கொண்டு வந்தது போல் கடவுள் உங்களை வெளியே கொண்டு வரும்போது அன்னைக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்க மொத்த எதிரிகளை இல்லாமலாக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தருடைய வழியில போன எந்த ஒரு மனிதனோ ஒரு நாளும் குறைவுபட்டதில்லை. கடவுளை என்னை நடத்துகிற வழி போதும்னு சொல்லுங்க. நாம் இந்த இடத்துல நின்றுட்டு தூர பார்க்கும்போது மனிதர்கள் நன்றா இருப்பதை போல் தெரியும், ஆசீர்வதிக்கப்பட்டது போல் தெரியும். ஐயோ, எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, இயேசுவின் வழியை விட்டு போனவர்கள் செழிப்பா இருப்பது போல் தெரியும். ஆனா அவருடைய வேதனையும் கஷ்டமும் பாடுகளும் அவருடைய குடும்பத்தை ஆட்டி கொண்டிருக்கிறது, அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்றைக்கும் தேவனுடைய வழியில நமக்கு அநேக நேரங்களில் வனாந்திரம் போல் தெரியும், யோர்தான் போல் தெரியும், செங்கடல் போல் தெரியும். பல நேரங்களில் இந்த கடல்கள் எல்லாம் வந்து நமக்கு முன்பாக நிற்கும் போது நாம திகைத்திருவோம். ஆண்டவரை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தவிப்போம். ஐயோ ஆண்டவரை என் கூட நீர் இல்லையோ என்று சொல்லி கதறுவோம். ஆனா அந்த செங்கடலை தான் கடவுள் பிளக்க ஆரம்பிக்கிறார். அந்த யோர்தானை தான் கடவுள் குவியலா மாற்ற ஆரம்பிக்கிறார். அதன் நடுவில் இஸ்ரவேல் மட்டும் கடந்து போறதுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவர். உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு எந்த செங்கடல் வந்து நின்றாலும், என்ன போராட்டம் வந்து இருந்தாலும், இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்க, இவைகளையும் நான் தாண்டுவேன் என் தேவனுடைய பலத்தினால நான் தாண்டுவேன்.